கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 இப்படி சொல்லுகிறது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்பணும்? இக்கால பிரசங்கத்திற்கும் அக்கால பிரசங்கத்திற்கும் உள்ள பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இந்த கால பிரசங்கம் எல்லாம் இயேசுவண்டையிலே வாருங்கள், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இயேசுவண்டையிலே வாருங்கள், உங்கள் கவலைகளை மாற்றுவார். இயேசுவண்டையிலே வாருங்கள், ஒன்றுமில்லாத உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். இயேசுவண்டையிலே வாருங்கள், வீடில்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பார். இயேசுவண்டையிலே வாருங்கள், படிப்பில் மக்கா இருக்கிற உங்கள் மகன் நல்லா படிக்க உதவி செய்வார். இயேசு அண்டையிலே வாருங்கள், நல்ல கணவன் உங்களுக்கு தருவார். இயேசு அண்டையிலே வாருங்கள், நல்ல மனைவி உங்களுக்கு கிட்டுவாள். இயேசு இப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிற செய்திகள் இக்காலத்தில் பெருகிட்டு. ஆனால் அந்த நாட்களில் உள்ள செய்திகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போலத்தான். மனம் திரும்ப, கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம், பரலோக ராஜ்ய சமீபம், இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமானது என்று எண்ணி இவைகளிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகுங்கள். உலகம் உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் மனம் திரும்புங்கள். இதில் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பீர்களே என்றால் நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வாருங்கள் என்கிற அழைப்பு அல்ல. மனம் திரும்பு. மனம் திரும்புதல் என்பது இயேசுவை புரிந்து கொள்வது. மனம் திரும்புதல் என்பது இயேசுவுக்கு நேராக தங்களை அர்ப்பணிப்பது. மனம் திரும்புதல் என்பது இயேசு கிறிஸ்துவால் தான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்கிற எண்ணத்தை பெற்றுக்கொள்வது. அந்த மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். ஒருவேளை நாம் நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், நிறைய சபைகளில் முக்கியமான பொறுப்பு இருக்கலாம், நல்ல பாடல் வீரர்களாக இருக்கலாம், ஆராதனை நடத்துகிற மக்களாக இருக்கலாம், ஆடி பாடலாம். மனம் திரும்பி இருக்கியா? மனம் திரும்பணும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பினவர்களாக உம்மை சேவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளைப் போல மனம் திரும்பினவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.